இந்த விஜய் பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேர் அராஜகத்தை தட்டி கேட்க ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். ஏன் இல்ல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து களத்துல இறங்கி இருக்காரு. ரெண்டு பேருக்கும் சரியான ஆப்படிஸ்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கு தண்டனை கொடுத்தா பத்தாது, இவங்களால மொத்த வீட்டுக்கும் தண்டனை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி களத்துல இறங்கிட்டாரு. விஜய் சேதுபதி தான் கேட்க மாட்டாரு வீக்கெண்ட்ல, வீட்டுக்குள்ள இருக்க நான் கேட்பேன்டா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து இறங்கினார்ல. உண்மையிலே தரமான செய்கை. அதாவது தொடர்ந்து ஒரே தப்ப திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்க பார்வதி கமருதீன் இவங்க பர்சனல் இவங்க 18+ கண்டென்ட் பேச மைக் எடுத்து ஓரம் வச்சிருவாங்களா, இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவாங்களா. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பாராட்டு வரான், பார்வதி நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இது எல்லாத்தையும் கேட்கும்போது நம்மளுக்கே எவ்வளவு வெறுப்பா இருந்தது. அந்த பிக் பாஸ்க்கு வெறுப்பா இருக்காதா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அந்த மனுஷன் இன்னும் வெறுப்பாயிட்டாருங்க. நான் காலையில போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன், நேத்து நைட்டே விஜய் பார்வதியும் கமருதீனும் மைக்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அதாவது மைக்கை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன கண்டென்ட் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி திருப்பியும் காலையிலயும் அதே தான் பேசிட்டு இருந்துருங்க. ஐயா இதுங்க திருந்தாது போலே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே அந்த மனுஷன் வார்னிங்கும் கொடுத்துறாரு, நீ 10 தடவை கிட்ட இதே மாதிரி திருப்பி திருப்பி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் ப்ரொஃபஷனலிசம் கூட இல்லையா, இந்த வீட்டில் டிசிப்ளின் தான் இல்லை, பேசிக் ப்ரொஃபஷனல்ஸ் தானே நீங்களா, இது கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி காரி தூணு துப்பி செருப்பால் அடிக்காத குறையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணியும் பார்த்துட்டாரு, காரி துப்பியும் பார்த்துட்டாரு. இது எல்லாத்தையும் பண்ணியும் இந்த ரெண்டு ஜென்மமும் கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை. நேற்று நைட்டு தான் சரி நைட்டில் தான் இந்த மாதிரி பண்ணுதுங்கன்னு பார்த்தா பட்டப்பகல்லையே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து வச்சுட்டு பேசியிருக்காங்க. அந்த மனுஷன் பிக் பாஸ் கோவப்படுறதுல தப்பு இல்லைங்க. என்ன ஆப்படிச்சிருக்காரு அப்படின்ற அவர் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பால் வீட்டுக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த பாலையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க, வீட்டுக்குள்ள இருக்க முட்டை எல்லாத்தையும் எடுத்து வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு தானே இல்லை, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை சொன்ன உடனே விக்கல் சிக்கிரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது விஜய் பார்வதியும் கமருதீனும் கைத்தட்டுங்க அப்படின்ற மாதிரி கைத்தட்ட வைக்கிறாரு. இதுதான் அசிங்கம், இதுதான் செருப்படி அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து சூடு சொரணை இல்லை, ஏதாவது இருந்தால் கொஞ்சம் திருந்தி வாழுங்க. அதெல்லாம் இல்லாம தானே திருப்பி அதே பண்றாங்க. சோ பிக் பாஸ் வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பனிஷ்மெண்ட். ஏன்னா விக்கல் சீக்கிரம் அரோரா இவங்க முட்டை போச்சுன்னு அப்படியே கதறுன்னு கதறாங்க. சோ இவங்க இவ்வளவு கதறதை பார்க்கும்போது நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமா எக்கச்சக்கமான அந்த கோர்ட் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இது ஒரு வரதான் போகுது. ஏன்னா இந்த அளவுக்கு மோசமாக யாரும் பண்ணியிருக்க முடியாதுங்க. அந்த மனுஷன் ஒரு தடவை சொல்லலாம், எத்தனை தடவை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்லியும் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணவே மாட்டுதுங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி மைக்கை போட்டு பேசுங்கன்னா சொல்றாங்க. ஆனால் இவங்க ஃபாலோ பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா இவங்க பேசுகிற கண்டென்ட் அப்படி அதை வந்து மைக்கில் கேட்டால் மக்கள் எல்லாம் கார் துப்புவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை வந்து தள்ளி வச்சுட்டு பேசுது, மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுறது, அந்த மைக் ஆப்ஸ்ல மூடிக்கிட்டு பேசுறது, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்றது எதுக்குன்னா அவங்க கேவலமான வேலை வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, புரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால தான். இதை வந்து விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல ஒரு மனுஷன் வருவாரு, அந்த மனுஷன் இதெல்லாம் கேட்கணும், அதுக்கு தான் ஹோஸ்ட் அங்கே போய் நிற்பாரு. ஆனால் அந்த மனுஷன் அதெல்லாம் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஹோஸ்ட்ன்றது எதுக்குன்னா வீக்கெண்ட் ஆனால் வரணும், ஷூட்டிங்ல இருந்து டேரக்டா இந்த ஷூட்டிங் வரணும், வந்தோன்னா அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து 4 ஸ்கிரிப்டை வந்து அப்படியே மனவாடம் பண்ணிட்டு அப்படியே ஒப்பிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டப்பா வச்சுட்டு காப்பி வச்சுட்டு போயிடணும். இதை தான் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வீக்கெண்ட் ஆனால் பண்றாரு. இந்த மாதிரி இஷ்யூலாம் எவ்வளோ பெரிய இஷ்யூ. ஒரு பிக் பாஸ் வீட்டில் பிக் பாஸே மதிக்க மாட்டானுங்க, அந்த ஆள் பேச்சே மதிக்க மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூல்ஸ் இருக்கு, பேசிக் ரூல்ஸ் மைக்கை போட்டு பேசணுன்றது. ஸோ அந்த ரூலை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த அரோரா துஷார் இதுங்க ரெண்டும் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்ததுங்க. துஷார் வெளியே போனதுக்கு அப்புறம் அரோரா அதை பண்றது இல்லை. இப்போ இந்த கமருதீன் பார்வதி இதுங்க வந்து தொடர்ந்து பண்ணுதுங்க. இந்த ரெண்டு பேருக்குமே சரி, அரோரா துஷார் பேசும்போதும் சரி, பார்வதியும் கமருதீன் பேசும்போதும் சரி, இவங்க ரெண்டு பேரும் பேசுற மேட்டர் வந்து டு தி எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. ஒரு ஃபேமிலி ஷோவா இருந்தது, இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷோ கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இதை வந்து தயவு செஞ்சு விஜய் சேதுபதி சார் கூப்பிட்டு வச்சு பாராட்டுதீங்க. கமருதீன் உங்களுக்கு பெண்கள் ஃபேன்ஸ் எவ்வளவு இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க, அசிங்கமா இல்லை இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு. அது என்ன அவருக்கு பெண்கள் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்களா, கூப்பிட்டு வச்சு கொஞ்சிறாரு. ஏன் சார் கொஞ்சிறீங்க, அவன் பண்ற வேலை கொஞ்சிற மாதிரியா இருக்கு. ஒன்னு பொண்ணுங்கிட்ட ஏறிக்கிட்டு போறான், இல்லைன்னா பெண்ணுங்க ஒரு அதை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். அது வந்து லவ் இல்லை, அட்லீஸ்ட் சீரியஸா சொல்றேன், அது லவ்வே கிடையாது. இதுங்க ரெண்டும் பண்ணது வந்து லவ் இல்லை. ஏன்னா கமருதீன் நேத்து நைட்டு கூட கேட்கறான், இந்த மாதிரிலாம் நீ வந்து ஒரு மாதிரி பண்ற, இது உண்மையா பொய்யா எனக்கு அப்படி தெரியல அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி ஃபீலிங்டா அப்படின்ற நம்ம பார்வை சொல்லுது. ஒன்னு லவ் பண்றேன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. அது என்ன லவ்னு சொல்லு, லவ்வருக்கு கீழே ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படின்ற மாதிரி. இவங்களும் இது அரோரா பொறுத்த வரைக்கும் நீ ஃப்ரெண்டை விட கொஞ்சம் மேலடா, உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அளவுக்கு அதிக அன்பு இருக்குது, ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் மேலே அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றதும், டேய் என்னடா அரோராவும் கமருதீனும் பேசுறதே முதல்ல சரியில்லை, அதுங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே முதல்ல சரியில்லை. இதுங்க வந்து என்ன தாட்ல இதெல்லாம் பண்ணுதுங்க, இங்க கேமரா இருக்குன்றது கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்றதே ஒண்ணுமே புரியலங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து வேற லெவல் பனிஷ்மெண்ட்.
ஏன்னா அவங்கள மட்டும் என்னதான் அடிச்சிருந்தாலும் அது நார்மலாக போயிட்டு இருக்கும். எல்லாருக்கும் தூக்கி பனிஷ்மெண்ட் வச்சார்ல, ஒரு முட்டை கூட இல்லை, அவுச்ச முட்டை இருக்குதா அதை கூட எடுத்து வந்து உள்ளே வச்சிரு, பால் ஒரு பாக்கெட் பால் கூட இல்லை. ஏன்னா இப்போ சண்டை வர்றது கூட மேட்ரு இல்லை, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பால் இல்லைன்னு எல்லாம் கமுர்தினியும் பார்வதியும் கழுவி ஊற்றுவாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. அதுதான் இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டோட ஹைலைட்டான ஒரு மொமெண்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் பால் இல்லை, அது மாதிரி மதியானம் லஞ்சுக்கு முட்டை இல்லை, ஆம்லேட் போட முடியாது, ஆஃப் ஆயில் போட முடியாது. ஏன்டா கலக்கி வேணுமா உங்களுக்கு, கலக்கி பார்வதி நல்லா கலக்கி கொடுப்பாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ மொத்த பேர் காண்டும் இவங்க 2 பேர் மேலே தான் உழப்போகுது. இவங்க 2 பேர் மேலே உழுந்தோடனே இவங்க முதல் நாள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. கண்டிப்பாக 2வது நாள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, அவள்தான் நம்ம இப்போ திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வாயை ஓப்பன் பண்ணோம். கமுர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மோட்ல இறங்குவாரு. கமுர்தீன் வந்து என்னடா ரொம்ப பொறுமையாக ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு கேட்டுட்டு இருந்தா ஓவரா எல்லாம் பேசுறீங்க, அப்படிதான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா நானு அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்லுவாரு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒத்துவாங்க, கமான் கமுர்தீன் அவன் அட்ரா இவன் அட்ரா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட் அப்படி பண்ண பனிஷ்மெண்ட். அதுவும் எனக்கு வந்து நைட்டில் பேசுறது கூட பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நைட்டில் வந்து ஓகே, மக்கள் வந்து பேச ஷோ பார்க்கல, அதனால நைட்டில் கூட ஏதோ பேசுறாங்கன்னு வச்சுப்போமே, தெரியாது அவங்களுக்கு தெரியாது லைவ்ல இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எடுத்து போடுறாங்களே, அதில் கூட ஓகேன்னு வச்சுக்கோம். இந்த பகலில் காலையில் பிக் பாஸ் ஆக்டிவாக இருக்கும் போதும் நைட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஏன் கேட்கலாம், அந்த மனுஷன் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வாய்ஸ் தான், கமுர்தீன் மைக்க போடுங்க, பார்வதி மைக்க போடுங்க அப்படின்றது ரெக்கார்டட் வாய்ஸ் தான். ஸோ காலையில் திருப்பி பண்ணும்போது கொந்தல் ஸ்டாப்பில், ஏன்டா நேற்று நைட்டு நான் இல்லை ஓகே பண்ணிங்க விட்டேன், இப்போ நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போதே என் கண்ணு முன்னாடியே மைக்கை எடுத்துட்டு காதில் குசுன்னு பேசுறது, என்ன பேசுறீங்க அப்படி. ஏன்னா அவருக்கும் இப்போ இந்த ஷோ எதுக்காக நடக்குது, இந்த ஷோவில் பேசிக் என்னது, நீங்கள் பேசுறதும் நீங்கள் நடந்துக்கிறதும் கேமராவில் ரெக்கார்ட் ஆகணும், அதுதான் உங்களுக்கு காசு, துட்டே அங்கேருந்து தான் வருது. ஸோ அங்கே துட்டு வர ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்கன்னா கொந்தளிப்பாங்களா இல்லையா. அதாவது உங்களுக்கு தினமும் சம்பளம் வருதுல்ல, ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காது. இதுக்கப்புறம் மைக்கை வேணாது மறைச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேமெண்ட் இல்லை. சத்தியமாக இந்த ஒரு இதை மட்டும் சொல்லுங்களேன், அவள் தானே தெரிச்சிருவானுங்க, உண்மையிலே தெரிச்சிருவானு. ஒரு நாள் பேமெண்ட் கட்டு அப்படின்னா பார்வதி ஆகட்டும் கமுர்தீன் ஆகட்டும், எப்பா சாமி ஏமா நீ பேசாம கூட இருந்துரு, ஆனால் மைக்கை வர வச்சுட்டு பேச வேணாம், ஏன்னா நம்ம அந்த மாதிரி கண்டென்ட் பேசுறதோட ஒரு நாள் பேமெண்ட் எனக்கு ரொம்ப, ஏன்னா எல்லாருக்குமே பேமெண்ட் அங்கே முக்கியம். என்னதான் அரோரா சொல்றாங்க நான் பேமெண்ட்டுக்காக வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பேமெண்ட்டுக்காக தான் வருவாங்க. அது கூட அவங்களுக்கு வந்து டைட்டில்ன்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பேமெண்ட் கட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை தயவு செஞ்சு போடுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உண்மையிலே பயம் வரும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயம் தான் இது, ஏன்னா மொத்த வீட்டுக்கும் ஆப்படிக்கும் போது எல்லாருமே இவங்களை கேள்வி கேட்பாங்கன்ற பயம். ஆனா பார்வதி அது ஈஸியா டேக்கிள் பண்றாங்க. கமுர்தீன் ஒன்னா ட்ரிகர் ஆவான், பார்வதி அதெல்லாம் ஈஸியா டேக்கிள் பண்ணுவாங்க. ஏன்னா மொத்த வீடு சேர்ந்து காரி துப்பும் போது பார்வதி ஈஸியா சிரிச்சுக்கிட்டு, விஜய் சேதுபதி காரி துப்பும் போதே சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா கமுர்தீன் ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பார்வதியும் ரியாக்ட் பண்ணோம்னா பேமெண்ட்டை கட் பண்ணுங்க. ஒரு நாள் பேமெண்ட் இல்ல, அதாவது நீங்க மட்டும் மைக்கு அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலன்னா ஒரு டே பேமெண்ட் கட்டு அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லி தான் பாருங்களேன். சொன்னோட ஒரு அதிர்ச்சி வரும். நீங்க கட் பண்ண கூட வேணாங்க, சும்மா சொல்லுங்க. அதாவது ஒரு நாள் பேமெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி, என்ன புரட்சியில் இறங்கிடுவானுங்க பயப்படுறீங்களா, பேமெண்ட் இல்லைன்னா இப்போ என்ன வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி பயப்படுறீங்களா, பண்ணி தான் பாருங்களேங்க எப்படி தான் ரியாக்ஷன் வருது. ஏன்னா விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல கேட்க மாட்டார். அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு வந்து நல்லா எப்படி சொல்ல சப்போர்ட் பண்ணி எப்படியாவது டாப் 5ல கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படின்னும் போது அதுக்கு தான் எல்லாருமே புஷ் பண்ணுறீங்க. அது தப்பு கிடையாது, யார் வந்து கேம் ஆடுறாங்களோ அவங்களை கூட்டுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்குன்னு அவங்க பண்ணுற மிஸ்டேக்கை கூட நீங்கள் கேட்கலன்னா எது எவ்வளோ ஒஸ்டான விஷயம் அப்படின்றது மட்டும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பேசுறத கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. அது விமர்சனங்களை தாங்கன்னு சொல்றீங்க, விமர்சனம் கொட்டுறோம், அதை நீங்க அல்ல மாட்டீங்களே, விமர்சனம் என்னன்னு நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்களே, உங்க டீம் சொல்ற விமர்சனத்தை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. அப்படின்னும் போது அவனுக்கு ஈஸியா உங்களை மேல, எனக்கு தெரிஞ்சு டீம் வந்து உங்களை ஏமாத்துதா இல்ல நீங்க உங்களே ஏமாத்திக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் இந்த வீக்கெண்ட்லயாவது இதை கேட்கறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.